நீலகிரி மாவட்டத்தில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் அவலாஞ்சியில் 21 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து நமது செய்தியாளர் சிவசாமி அளித்த கூடுதல் தகவலை தற்போது பார்க்கலாம். இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் அவலாஞ்சி. இந்த அவலாஞ்சி தான் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கக்கூடிய இடம். இந்த இடத்தில்தான் மிக கனமழையானது தற்போது கொட்டி வருகிறது. நேற்றைய தினமும் இன்றைய தினமும் அதிக அளவில் கனமழை பெய்த நிலையில் தற்போதும் தொடர்ந்து இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. நேற்றைய தினம் 11 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் தற்போது இன்றைய தினமும் 21.5 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. தற்போது மழையானது தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் இங்கு இருக்கக்கூடிய மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்கள் மழையின் தாக்கத்தை பற்றி அவர்களிடம் கேட்டறிந்து கொள்ளலாம். வணக்கம், இந்த மழை எப்படி இருக்குங்க? வழக்கமாக இந்த மாதிரி பெய்யுமா எப்படிங்க சார்? இது எல்லா வருஷமே வழக்கமாக இதே மாதிரி இருக்குங்க சார். ஆக்சுவலாக வந்துட்டு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இந்த மாதிரி மழை ஸ்டார்ட் ஆகுறது வழக்கம். இந்த வருஷம் மட்டும்தான் மே மாதத்தில் இந்த 19ஆம் தேதி அந்த டைம்லேயே மழை ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் மட்டும் கம்மியான பாடு இல்லைங்க. மழையினுடைய தாக்கம் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதிகமாக தான் இருக்குங்க சார். பகல் வேலையில் வந்துட்டு சுமாராக இருந்தாலும் இரவு வேலையில் வந்துட்டு அதிகமான காற்றுனால வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஏகப்பட்ட மரங்கள் வந்துட்டு மின்பாதை வழியாகவும் அப்புறம் பேருந்து வழித்தடத்திலும் ஏகப்பட்ட மரங்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு 6 மணி முதல் 8 மணி வரை இந்த ரோடு கிளியரன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பகல் ஃபுல்லுமே லைன் ஒர்க்கு எல்லாமே ரெடி பண்ணுறது, அப்படியே இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலாக இன்னுமே வந்துட்டு தீவிரம் அடையும் மாதிரி தான் இருக்குதுங்க சார். அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அவலாஞ்சி பகுதி தான் முக்கியமான ஒரு நீர்பிடிப்பு பகுதியாக இருந்து வருகிறது. இந்த அதாவது தென்மேற்கு பருவமழை காலங்களில் 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் மழை என்பது இயல்பாகவே இந்த அவலாஞ்சி பகுதியில் பதிவாகும். இந்த நிலையில்தான் முன்னதாகவே இந்த மழையானது தொடங்கி இருக்கிறது. இதனால் ஆறுகளுக்கும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய அருவிகளில் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் அவலாஞ்சி மற்றும் எமரால்டு அணைகளுக்கு வரும் தண்ணீரின் அளவும் அதிகரித்து கொண்டே வருகிறது. மேலும் ஒருவர் இந்த அவலாஞ்சி பகுதியில் இருக்கிற அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கங்க. இப்போ அவலாஞ்சி பகுதியில் மழை கண்டினியூஸாக அடிக்குது, குளிர் பயங்கரமாக இருக்குது. இப்போ எந்தெந்த தண்ணி டேம்க்கு எப்படி தண்ணி வருது, தண்ணியுடைய வரத்து எப்படி இருக்குங்க? அங்கே செவன் ஃபால்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கேருந்து தான் அதிகமாக தண்ணி டேம் ஃபுல்லாகுங்க. பட் அதை ஃபுல்லுமே நல்லா மழை பெய்யும். இந்த சீசனுக்கு எப்பயுமே மழை இந்த மாதிரி தான் இருக்கும். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை, நல்லாவே மழை பெய்யும். டேம் லெவல் எப்படி இருக்குது? தண்ணி எப்படி வருது? தண்ணி நல்லா தான் வருங்க, ரைஸ் ஆகும். இதுக்கு மேலே இன்னும் அதிகமாக தான் மழை பெய்யும். இது கம்மி தான், இன்னும் ஜாஸ்தி பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. நாளைய தினமும் இந்த மழையின் தாக்கம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தென்மேற்கு பருவமழையும் தற்போது தொடங்கி இருப்பதனால் இனி வரும் ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்கு தொடர்ந்து மழையின் தாக்கம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் நிதினுடன் சன் நியூஸ் செய்திகளுக்காக அவலாஞ்சியிலிருந்து சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.